ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் அமாவாசை வருது இல்லையா, சனிக்கிழமை, அதை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குனி மாத அமாவாசை மார்ச் 29 சனிக்கிழமை வருது. அதனால இதை சனி அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் சனி பகவானை வழிபாடு செய்கிறதும் சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சனி பகவான் கர்ம காரகன் அப்படிங்கிறதுனால அவருக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா பித்ருதோஷத்துல இருந்து நிவாரணம் பெற முடியும். ஜாதகத்துல சனியின் நிலை சரியில்லாதவங்க, சனியால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றவங்க இந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரங்களை செஞ்சு கண்டிப்பா பலன் பெறலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வருஷம் பங்குனி மாத அமாவாசை சனி அமாவாசையாக சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு வருது. இந்த நாளில் என்ன செஞ்சால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட்டு சனியின் அருளையும் பித்ருக்களின் அருளையும் ஆசியையும் பெற முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த நாளில் என்ன செய்யணும், என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். சனி அமாவாசை அன்னைக்கு சனி பகவானை வழிபாடு செய்கிறது, சனி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கிறதுனாலையும் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுறதோட முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற முடியும். மார்ச் 29 அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கிறதுனால இந்த நாளில் சனி பகவான் வழிபாடு நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, ஏழைகளுக்கு எல் தானம் கொடுக்கறது, பசு அப்புறம் பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, இது எல்லாமே நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும். இதனால முன்னோர்களின் சாபம் நமக்கு கிடைக்காது, முற்றிலும் நீங்கும். உங்களால இதுல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சனி அமாவாசையில செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எளிமையா 2-3 மந்திரங்கள் சொல்றேன், அதை சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகா மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 11 முறையோ இல்லை 21 முறையோ சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ருதோஷ நிவாரணாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பித்ருதோஷத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும். அதுக்கப்புறமா ஓம் பித்ரு தேவதாயை நமக அப்படின்ற இந்த சிறப்பு வாய்ந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப எளிமையான மந்திரம்தான். சனி அமாவாசை அன்னைக்கு அனுமனை வழிபாடு செய்கிறது, அனுமன் சாலிசா படிக்கிறது, சுந்தரகாண்டம் படிக்கிறது சனி தோஷத்தை பித்ருதோஷத்தையும் நமக்கிட்ட இருந்து நீக்கும். அதாவது முடிஞ்சா நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. கண்டிப்பா அனுமன் சாலிசா இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க படிச்சுட்டே வாங்க. அதே போல இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் நினச்ச காரியம் கூட தடங்கள் இல்லாமல் உங்களை வெற்றியடைய செய்யும். அதுக்கப்புறமா அரச மரத்துக்கு அடியில் கீழே விளக்கேற்றி வச்சு சனி பகவானோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். சனிக்கு மிகவும் உகந்த எள் இருக்குது இல்லையா, எள் எண்ணெய், கருப்பு வஸ்திரம், குடை, போர்வை, செருப்பு, இரும்பு பாத்திரங்கள் இதில் ஏதாவது தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த சனி அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்ல விஷயங்க. இது நீங்கள் தானம் கொடுத்தீங்க ஏழைகளுக்கு அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் சக்திக்கு முடிஞ்சது நம்ம செய்யலாம். இதை செய்யுங்க. உங்களுக்கு இந்த சனியோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த
தாக்கம் வந்து உங்களுக்கு குறைய தொடங்கும். நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதனால் இந்த எளிமையான பரிகாரங்களை வந்து நீங்கள் செஞ்சு உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. இது செஞ்சால் நடக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.